ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்பன் பியூட்டி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேப்பர் கட்டிங் போர்டை வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக ரீக்ரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கார்ட்போர்ட் ஷீட் இல்லைனா நீங்கள் கேலண்டர் அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மெஷர்மெண்ட் படி ஃபஸ்ட் நம்ம எல்லா கார்ட்போர்ட் ஷீட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கட்டிங் ரெயில் பார்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கட்டிங் ரெயில் பார்ட்னால் நம்ம பிளேட் வந்து மூவ் ஆகிறதுக்காண்டி ஒரு ட்ராக் செட் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம கட்டிங் ரெயில் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வந்து அந்த 5 சென்டிமீட்டரில் இருக்கிற சின்ன கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ரைட் சைட் தான் வந்து அந்த கட்டிங் ரெயிலை வந்து செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம 6 சென்டிமீட்டர் இருக்கிற சின்ன கார்ட்போர்ட் ஷீட்டை எடுத்து 5.5 சென்டிமீட்டர் வித் இருக்கிற பெரிய கார்ட்போர்ட் ஷீட்டை ஸ்டிக் பண்ண போகிறோம். அதை ஸ்டிக் பண்ணி நம்ம இப்போ டோர் மாதிரி செட் பண்ண போகிறோம். சின்ன கார்ட்போர்ட் ஷீட்டை பாதியாக மடிச்சுக்கோங்க. அதோட ஒரு ஹாஃப் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி பெரிய கார்ட்போர்ட் ஷீட்டோட பேக் சைடில் மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேப்பர் கட்டிங் போர்டில் இருக்கிற மாதிரி ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம எங்கே பிளேடை வந்து கட் பண்ணுறதுக்கு வைக்க போகிறோமோ ஸோ அதை வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ அங்கே வந்து நம்ம 0ங்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ ரைட் சைடு வந்து 0லேருந்து 1 2 3ன்னு போகணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் 0லேருந்து 1 2 3ன்னு சொல்லி நம்ம இப்போ ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட்டிங் ரெயில் பார்ட்டை நம்ம மெயின் கார்ட்போர்ட் ஷீட்டோட ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கட்டிங் ரெயில் பார்ட்லேயும் ஸ்கேல் மெஷர்மெண்ட் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் ரெயிலில் இருக்கிற சின்ன கார்ட்போர்ட் ஷீட் மெயின் கார்ட்போர்டில் எங்கே வருதுன்னு மெஷர் பண்ணி அந்த இடத்துல நம்ம இப்போ ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். நைஃப்பில் ஹோல் பெருசாக வராததுனால நான் பென்சிலை வச்சு கொஞ்சம் ஹோலை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஹோல் பெருசாக இருந்தால் தான் அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து நம்மளால் அந்த ஹோல்குள்ளே போட முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கிற மாதிரி நான் பென்சில் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கிட்டேன். இப்போது கட்டிங் ரெயிலோட ஸ்மால் கார்ட்போர்ட் பீஸை இந்த ஹோல் வழியாக நம்ம விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து பேப்பர் போயிட்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு மெயின் கார்ட்போர்ட் ஷீட்டில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட்டிங் பிளேட் போயிட்டு வரதுக்காக ட்ராக் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ட்ராக்கை கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு கட்டிங் ரெயில் போர்டோட சென்டர் பாயிண்ட் மெஷர் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். அந்த லைனை ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக ட்ராக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட்டிங் பிளேட் பார்ட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேப்பர் கட்டிங் நைஃப்லேருந்து நம்ம பிளேடை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிளேடை நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு மட்டும் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர் கட்டிங் நைஃப் இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் பிளேட் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கிள் கார்ட்போர்ட் ஷீட்டில் ஒரு தின் கட் கொடுத்துக்கலாம். அந்த கட்டில் நம்ம பிளேடை ஃபிக்ஸ் பண்ணி க்ளூ போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலான ஃபெவிகம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே ஹாட் க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ இல்லைனா அனபான் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேடை எல்லா பார்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்ட்ரிப் கட் பண்ணி அதை வந்து நம்ம கட்டிங் ரெயிலில் அட்டாச் பண்ணிக்கலாம். லேட்டராக நம்ம அதில் தான் வந்து பிளேடை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்டெண்டிங் ஸ்கேல் தான் செட் பண்ண போகிறோம். நம்மளோட மெயின் கார்ட்போர்ட் ஷீட்டில் 0லேருந்து லெஃப்ட் வரைக்கும் ஒரு ஸ்கேல் மெஷர்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூட்டியை தான் வந்து இந்த எக்ஸ்டெண்டிங் ஸ்கேலை நம்ம செட் பண்ண போகிறோம்.
இந்த மெயின் கார்ட்போர்ட் ஷீட்டில் லெஃப்ட் சைடில் 13 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இதோட கண்டினியூட்டியை நான் வந்து அப் டு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது 2 ஸ்கேலோட ஹரிசாண்டல் லைனும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேக் சைட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும். அங்கே வந்து டூத்பிக் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அங்கே தான் வந்து ஸ்கேலை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ண பிளேஸில் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி டூத்பிக்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டூத்பிக் மட்டும் ஸ்டிக் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு வேறு ஐடியாவில் பண்ணேன், பட் அது செட் ஆகலை. ஸோ நீங்கள் லேட்டராக அந்த டூத்பிக் அங்கே பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு அந்த வீடியோவும் நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் என்னன்றதை லேட்டராக சொல்கிறேன். ஹாட் க்ளூ காஞ்சதுக்கப்புறம் டூத்பிக்கில் நம்மளோட எக்ஸ்டெண்டிங் ஸ்கேலை வந்து அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற டூத்பிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டூத்பிக்கோட எண்டில் வந்து நம்ம ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேல் வெளியில் வராது. ஆக்சுவலாக நான் எதுக்கு அந்த டூத்பிக் ஸ்டிக் பண்ணேன்னா, நம்ம ஸ்கேல் ஓப்பன் பண்ணும்போது மெயின் கார்ட்போர்டில் இருக்கிற அந்த ஹரிசாண்டல் லைனை அது க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் ஒட்டினேன். பட் இது என்ன ஆச்சுன்னா, ஓப்பன் பண்ணும்போது அது க்ராஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம ஹாட் க்ளூ வந்து கொஞ்சம் ஒரு ஹைட்டுக்கு போட்டிருக்கறனால இந்த டூத்பிக் வந்து அதை பிளாக் பண்ணலை. ஸோ நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ வந்து ஒரு கார்ட்போர்டு அட்டையை வந்து ஒட்டிக்கிறேன். நம்ம போர்டை கையில் தூக்கும்போது ஸ்கேல் பேக் சைடில் சாயக்கூடாது. ஸோ நான் அதுக்காக 2 ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய ஸ்ட்ரிப்பாக ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்கேல் சைடில் எக்ஸஸாக மூவ் ஆகாத மாதிரி ஸ்கேலோட டாப் அண்ட் பாட்டமில் நம்ம கார்ட்போர்ட் ஷீட் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம சைடில் ஒட்டின கார்ட்போர்ட் ஷீட்டில் எக்ஸஸாக இருக்கிற ஹைட்டை மடக்கி விட்டுக்கலாம். அது வந்து நம்ம ஸ்கேலை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இப்போ ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ கட் பண்ணுறதுக்கான எல்லா பேசிக் இதுவும் செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேப்பர் கட்டிங் போர்ட் ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிப் பிரிண்ட் அட்டாச் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம க்ளூ போட்டு நம்ம பிளேடை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளேடை ஸ்டிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கேப் வந்து பத்தலை. நம்மளுக்கு வந்து அந்த பிளேட் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட் மூவ் ஆகிற பார்த்தா நம்ம மெயின் கார்ட்போர்ட் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசரை யூஸ் பண்ணி அந்த கேப்பை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பட் கீழே வந்து நம்மளுக்கு ஹோல் விழுந்துடக்கூடாது. ஒரு தின் லேயர் அளவுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ சைட் கேப் மட்டும் நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட பேப்பர் கட்டிங் போர்ட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சின்ன சைஸ் பேப்பரில் இது நல்லா கட் பண்ணுது. இதே மாதிரி பெரிய சைஸ் பேப்பரும் நல்லா கட் பண்ணுதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம ரீக்ரியேட் பண்ண பேப்பர் கட்டிங் போர்டு எல்லா சைஸ் பேப்பரையும் சூப்பராக கட் பண்ணுது. ஸோ நம்மளோட பேப்பர் கட்டிங் போர்டு ரீக்ரியேஷன் சக்ஸஸ். ஆக்சுவலாக நம்ம ஒரு சின்ன விஷயம் மிஸ் பண்ணிட்டோம். அதில் இருக்கிற டிகிரி லைன்ஸ் அண்ட் லைன்ஸ் மிஸ் பண்ணிவிட்டோம். அதுவும் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக அந்த இமேஜில் இருந்த பேப்பர் கட்டிங் போர்டு மாதிரி நம்ம ரீக்ரியேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு கலர்ஸ் கொடுக்கணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக மேக் பண்ணுறதுனால நான் எதுவுமே கொடுத்துக்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் கலர் பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Carbon Beauty Art and Craft.